எதுவும் வாமிட்டா இருந்துச்சா? இப்போ வரைக்கும் எதுவும் இல்ல அண்ணி. வீட்ல யாருக்கும் உன் மேல சந்தேகம் வரலல்ல? என்னாச்சு? இல்ல அண்ணி. நீ எப்ப பாரு இப்படியே ரூம்குள்ள முடங்கி போய் உட்காந்துருக்காத. அதுவே தேவையில்லாம எல்லாருக்கும் சந்தேகம் வந்தாலும் வரும். நீ எப்பவும் போல எப்படி இருப்பியோ அப்படியே இரு. சௌந்தர்யா, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். சண்முகத்துக்கிட்ட நம்ம ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்த பத்தி சொல்லிடுறதுதான் சரியா இருக்கும். ஆனா இப்ப உடனேல நம்ம சொல்ல வேண்டாம். தலைக்கு மேல டிராவல்ஸ் ஆரம்பிக்கிற ஃபங்க்ஷன்லாம் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை கெடுக்க வேண்டாம். எல்லாம் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் நானே ஒரு நாள் பார்த்து சண்முகத்துக்கிட்ட இத பத்தி பேசுறேன். என்ன சௌந்தர்யா? சரின்னு சொல்லு, சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லு. சௌந்தர்யா, என்ன ஆச்சு? ஓகே அண்ணி, நீங்க சொல்றது சரிதான். நம்ம டிராவல்ஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். சரி சௌந்தர்யா, நீ ஒன்னும் வருத்தப்படாத. நீ ஒன்னும் கவலைப்படாத, நாகரல்ல, தைரியமா இரு. ஹலோ, எஸ்டெல்லாவா? ஐயோ, என் பேரு சக்தி. உங்களுக்கு சக்தின்ற பேரோட எஸ்டெல்லான்ற பேர் நல்லா இருக்குல்ல? என்ன ஃபர்ஸ்ட் ரிங்லயே எடுத்துட்டீங்க? எப்படா ஃபோன் வரும்னு காத்துட்டு இருந்தேன். அதான் ஃபோன் வந்தவொடனே எடுத்துட்டேன். இது போங்க, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அட சத்தியமா சொல்றேங்க. கொஞ்ச நேரமாவே என்னடா நம்மால் இன்னும் கால் பண்ணலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எது நம்மளா? ஏங்க, யாருன்னு சொன்னாதானங்க தப்பு, நம்மாலன்னு சொல்றது தப்பு இல்லையே. நல்லா பேசி சமாளிக்கிறீங்க. என்ன இவ்வளவு லேட்டா கால் பண்ணிருக்கீங்க? இல்ல சும்மாதான். இல்லையே, ஏதோ ஒரு காரணம் இருக்க மாதிரியே தெரியுதே. ஜூம் ஜம் ஜகா, அது என்னன்னு கண்டுபிடி. என்ன கண்டுபிடிக்கட்டுமா? ஓ, உங்களுக்கு மந்திரம்லாம் தெரியுமா? தெரியுமே. சரி, எங்க கரெக்டா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அப்போ ஏதோ ஒன்று இருக்குதானே, அதை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டனா? அதாங்க அந்த மந்திரம். இப்ப மாட்டினீங்களா? பயங்கரமான ஆளுங்க நீங்க. சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல அது அது வந்து என்னங்க சும்மா வந்து போய் என்ன சொல்லுங்க. இல்ல, இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கேட்டதில்ல. இப்போ கேக்குறது சரியா இருக்காது. அட சொல்லுங்க. இல்லங்க அது அது சரிங்க, எங்க சித்தி கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் கூப்பிட்டுமா? ஏங்க, அவங்க வேற ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. ஆனா சக்தின்னு மட்டும் கூப்பிடலான்னு தெரியும். என்ன பேர் சொன்னாங்க? என் ஒரிஜினல் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. நான் வைக்கிறேன். பை 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 பை. ஏங்க, அப்போ சக்திங்கிறது ஒரிஜினல் பேரு இல்ல. ஆனா சக்திங்கிறத விட எஸ்டெல்லாங்கிற பேரு நல்லா இருக்கே. சரி, எஸ்டெல்லானே சேவ் பண்ணி வைப்போம்.
ஷாலினி இது வர சித்தி. டேய் எதுக்குல இப்படி பிடிக்க? மாமா இன்னொரு பீர் இருக்கா? டேய் மாப்பிள, வழக்கமாக 3 பீர் வாங்கிட்டு வருவோம். 1.5 பீர் உனக்கு, 1.5 பீர் எனக்கு. நீ 2 பீர் வேணும்னதுனால எனக்குள்ள 1/2 பீரையும் சேர்த்து உனக்கே கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் பீர் வேணும்னு கேட்டா இதுக்கு மேலே எங்கடையே போய் பீர் வாங்குது? கடையெல்லாம் சாத்திருப்பா மாப்பிள, பீர் கிடைக்காது மாப்பிள. சரி அப்ப நான் போறேன். இரு நானும் முடிச்சு வந்துடுறேன். நீ வா மாமா, நான் முன்னாடி போறேன். கதிரேசா, நீ சத்தம் போட்டு அம்மா கிட்ட மாட்டிப்ப. ஆகா, என்ன அருமையா பாயசம் பாய் போட்டு விரிச்சு யோ பாயசம் சொல்றேன்ல, பாயசம் நம்ம குடிச்சிட்டு வளர்ற சத்தம் பாடு. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாமா? இப்ப போய் தூங்குங்க போங்க. இல்ல கதிரு, எனக்கு இப்பயே பேசி ஆகணும். ஐயோ, எப்பவே பேசி ஆகணுமா? அம்மா நாளை காலையில பேசலாமா? ஏய் நீ வாய முடுறா. இப்ப உடனே பேசி ஆகணும்னா அப்படி என்ன தலை போற காரியம்? தலை போற காரியம்தான். இப்படி உடனே பேசி முடிவெடுத்தாகணும். சரி, என்ன விஷயம்? இன்னைக்கு தனமாவை எதுவும் பாத்தியா? என்னது தனம்மாவா? தனம்மாவ என்ன விஷயமா இவன் போய் பார்த்திருப்பான்? சொல்லுப்பா, இன்னைக்கு தனமா போய் பாத்தியா? ஆமா பார்த்தேன். அவங்க உன்கிட்ட ஒரு விஷயம் பேசிருப்பாங்களே? ஆமா, அந்த விஷயமா தான் உன்கிட்ட பேசணும். தினமா என்கிட்ட பேசுனேன்னு சொன்னவங்க நான் என்ன பதில் சொன்னேன்னு உங்ககிட்ட சொல்லலையா? எந்த சூழ்நிலையிலையும் எனக்கு ராதிகாவை கல்யாணம் பண்றதுல துளி கூட விருப்பம் இல்லை. என்னோட பர்சனல் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு நான் உங்ககிட்ட தெள்ளந்தெளிவா சொல்லிட்டு வந்துட்டேன். அத உங்ககிட்ட சொல்லலையா? என்ன தினமா அவங்க கேட்டதையும் நான் சொன்னதையும் தெள்ளந்தெளிவா சொல்லியிருக்கணுமா இல்லையா மாமா? சொல்லியிருக்கணும் தான். சொல்லியிருக்கணும். அம்மா, இன்னைக்கு நேத்து இல்ல, நீங்களும் சரி இந்த ராதிகாவும் சரி இது விஷயமா என்கிட்ட பல வருஷமா பேசிக்கிட்டு தான் இருக்கீங்க. என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது. நீங்க வேற எதுவும் மாப்பிள்ளை பாக்குறதா இருந்தா தாராளமா பார்த்து அப்படியே கட்டி வச்சிருங்க. ஏன் முடியாது? முடியாதுன்னா முடியாதுதான்.